ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் போடுறது, ரெண்டாவது 2 in கலரில் 2 கலரில் எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் வர்ற 30 days கிளாஸ் ஆரி கிளாஸ் வந்து உங்களுக்கு பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நான் 2 லைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த 2 லைனுக்குள்ளே எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். 14 நம்பர் நீடில், ஜரி, 2 கலரில் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஜரி எடுக்கிறோம். ஜரியை இந்த 2வது லைனில் வச்சு இன்னொரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். அதை லாங்காக இழுக்கிறோம். ரிவர்ஸில் இப்படி கீழே கொண்டு வந்துடுறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதே மாதிரி அதை பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய செயின் போடுறோம். லாங்காக ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த லூப்பை வந்து இந்த லைனில் வச்சு அதுலேருந்து ஒரு செயின் ஸ்டிச் லாங்காக எடுத்து இந்த மாதிரி மேலே இங்கேயே நீங்கள் இழுத்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட்டில் ஒரு லூப் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா அது கீழே போயிடும். இதே மாதிரி ஒரே அளவுலையே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நல்லா லூஸ் விட்டு இப்படி மேலே இழுங்க, வந்துடும். ரொம்ப இழுத்தோம்னா சுருக்கு விடும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் லைட்டாக இழுங்க. கொஞ்சம் ஜரியை வந்து லூஸாகவே விடுங்க, டைட்டாக இழுக்க வேண்டாம். மாதிரி இது வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைனு இந்த மாதிரி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரை அடைக்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கோட அவுட்லைனுக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதே இது நீங்கள் இன்னொரு கலரையும் யூஸ் பண்ணி இதே மாதிரியே நீங்கள் போடலாம். நம்ம இன்னும் 2 த்ரெட்டை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் இந்த சைடேவும் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணி போடலாம். நாட் போட்டோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை நாட் போட்டு வச்சுருக்கோம். இந்த சில்க் த்ரெட்டை இந்த ஃபஸ்ட் லைனில் எடுக்கணும். அதே தான் நம்ம ஜரியில் என்ன செஞ்சோமோ அதே தான் மேலே இழுத்துருங்க. கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் வந்தாலும் நம்ம கீழே இருக்க அடியில் இருக்க நூலை வந்து நம்ம இழுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரே அளவில் இப்படி போடுங்க. நம்ம ஜரியை போட்டதை காட்டிலும் சில்க் த்ரெட் வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஷேப்பில் சில்க் த்ரெட் வந்து முத போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் உள்ள லுக்கு வேறு எதுலேயும் இருக்காது. சில்க் த்ரெட் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டை வச்சு போடும்போது தான் ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பழகிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு ப்ளவுஸுக்கு போடும்போது யூஸ் ஆகும்.
சில்க் த்ரெட்டை 2 த்ரெட்டையும் சேர்ந்தே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நூல் பிரியாது. எடுக்கும்போது ஊசியில் நூல் சுற்றும் போதும் 2 த்ரெட்டையும் சேர்த்தே சுற்றுங்க. கரெக்டாக 2 த்ரெட்டும் மேலே வந்துடும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. சில்க் த்ரெட்டு வந்து நீங்கள் போட போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் நூல் பிரிஞ்சு வருதுன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். பாருங்கள், நம்ம ஜரியில் போட்டதை காட்டிலும் நமக்கு வந்து த்ரெட்டில் தான் அழகாக வந்திருக்கு. நம்ம ஷேப்க்கு வேணும்னா கொஞ்சம் லென்த்தாக கூட இழுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு த்ரெட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் ஆப்போசிட்டில் இன்னொரு கலர் த்ரெட்டு எப்படி போடுறேன் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்போசிட் லைனில் இன்னொரு கலர் த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ சேரீயில் நம்மளுக்கு ஒரு 2 கலர் இருக்குது, நம்ம அந்த 2 கலர் காட்டலான்னா நம்ம இந்த மாதிரி காட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி இங்கிட்ட எப்படி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி நம்ம போடும்போது 2 கலராக போடும்போது நம்மளுக்கு நல்லா லுக்காக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நூல் மேலே வர்ற வரைக்கும் நம்ம அடியில் இழுத்துக்கலாம். கீழே உள்ள கையில் உள்ள நூலை நம்ம இழுத்துக்கலாம். நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நம்ம மெத்தடாக வச்சு தான் நம்ம பீகாக் ஃபெதர் ஃபில்லிங்லாம் நம்ம பண்ண முடியும். லீவ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு தான் உதவும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பீகாக் ஃபெதர் ஃபில்லிங் பார்ப்போம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் பழகிட்டு நீங்கள் அதை போடும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சு உதவும். இந்த மாதிரி நம்ம டூ கலரில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த லைனை முடிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சில்க் த்ரெட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முயற்சி விட்டுறக்கூடாது. ஆரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி போடத்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டெய்லி விடாமல் போட்டு பாருங்கள். பாருங்கள், நம்ம இந்த 2 லைன்லையும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பீகாக் ஃபெதர் ஃபில்லிங் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ
பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.